டேய் பிரசாத், உன்னை பார்த்தா ஒரு சாமியார் மாதிரி இருக்கடா. அதனால நீ கொஞ்சம் மாடர்னா இருக்க ட்ரை பண்ணு. உண்மையை சொல்லணும்னா ஒரு நல்ல டாக்டர் ஒரு ஞானியை போல இருக்கணும். கரெக்டா சொன்ன பிரசாத், கரெக்ட். உங்களுக்கு தான் பக்தி இல்ல, அவனாவது பக்தியோட இருக்கட்டும். இனிமே அவனை கேலி பண்ணாம இருங்க. கோவிலுக்கு போறதுனமா உங்களோட மெயின் டியூட்டி. வீட்லயே இப்படி ஒரு சாமியார் இருந்தா உங்களுக்கு சௌகரியமா இல்ல? அவன் அப்படிதான் இருப்பான். இத பாரு பிரசாத், யாரு என்ன சொன்னாலும் அதை நீ மனசுல வச்சுக்காத. நீ காலேஜுக்கு போனாலும் கோயிலுக்கு போக மறக்காத. அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் எனக்கு இருக்கு, எனக்கு அது போதும். ஷூர், நாங்க எப்போ உன் பக்கம் தான்டா. டேய், எங்களை கோச்சிக்காதடா. எங்க சப்போர்ட்டும் கண்டிப்பா உனக்கு தான். ஏன்னா நீ எங்க செல்ல தம்பி இல்ல. பின்னையே எப்போ இங்க பாருங்கடா, இனிமே என்னோட செல்ல புள்ளைய யார் அந்த வீட்டுல கேலி செய்ய கூடாது. Take it as a severe warning. Okay? ஓகே ஓகே. பிரசாத், குளிக்கிற எண்ணெயும் ரசவாத சூரணமும் இதுல இருக்கு. அப்புறம் உன் ஃப்ரெண்டுங்களுக்கு இனிப்பு பலகாரமும் ஊறுகாயும் இதுல கட்டி வச்சிருக்கேன். பேக்கெட்டை மாத்திராத. அம்மா, நீங்களும் இவன் கூட போறதுதான் நல்லது. இல்லாட்டி அவன் இனிப்பு பலகாரத்துக்கு பதிலா ரசவாத சூரணத்தை எடுத்து கொடுத்துருவான். அப்புறம் பைனில பரீட்சை முடியும், நீங்க 2 பேரும் திரும்பி வந்தா போதும். யாரும் கேலி பண்ண வேண்டாம். அவசியம் வந்தா நானே அங்க போயிருவேன். அம்மா தாயே, என்ன தவிக்க விட்டு போயிடாத. புஷ்பாங்கதனோட வேலை முடிஞ்சது. பிரசாத் தம்பி வண்டியில ஏறிக்குங்க. ரமேஷ் தம்பி, ஒரு பெரிய டாக்டர் வண்டியில இருக்காங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ஓட்டுங்க. புஷ்பாங்கதம் சொல்றது கரெக்டா. வண்டிய மெதுவா பார்த்து நிதானமா ஓட்டு, புரிஞ்சுதா? சரிங்கப்பா. சாமியாரே, வந்து வாகனத்துல அமருங்க. பிரகாஷ், உடம்ப பத்திரமா பாத்துக்கப்பா. கண்டிப்பாமா. பிரசாத், அடுத்த மாசம் வாக்குல நான் காலேஜுக்கு வரேன். சரி, அப்ப நாம பார்க்கலாம். சரி, நீ இப்ப கிளம்புப்பா. வரமா. பார்த்து போயிட்டு வாப்பா. Nothing. ஒண்ணும் இல்ல. சரி வாங்க, கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கலாம். Just for change. Sorry, எனக்கு டைம் இல்ல. Coffee house வரைக்கும்டா. We can take a cup of tea. நான் டீ குடிக்கிறது இல்ல. Then coffee? அவசியம் ஏற்பட்டா நானே போய் குடிச்சுக்கிறேன். Now please leave me alone. ஏன் பிரசாத் இப்படி இருக்கீங்க? எப்படி? மாலினி, முதல்ல நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. நாம இங்க வந்தது படி. அதை விட்டுட்டு இப்படி டீ காஃபி குடிக்கிறதுக்கு இல்ல. நீ கேள்விப்பட்டது இல்லையா? Work while you work, play while you play. That is the way to be happy and gay. Okay, okay. Agree. இப்ப ஏதும் புரிஞ்சுதா? இல்ல. அப்படி ஒரு சட்டம் எதுவுமே இல்ல. இல்லாட்டி நம்ம புதுசா உருவாக்குவோம். இதெல்லாம் சரியில்லை மாலினி. தூங்குறவங்களே எழுப்பலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுல்ல? என்னடா சாமியார, என்ன மேட்ரு? ரொம்ப நேரமா சொல்லு விட்டுக்கிட்டே இருக்க. பிரியறதுக்கு மனசே இல்லையா? இங்க யாரும் சொல்லு விட்டுட்டு இருக்கல. சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இத கேளு ஹரி. பிரசாத் கிட்ட நான் தெரியாம கேட்டுட்டேன். ஒரு டீ குடிக்க போலான்னு சொன்னேன். ஈஸ்வரா, உபதேசம் கேட்டு கேட்டு எனக்கு மூளையே குழம்பிடுச்சு. ஒன்ன தவிர இவனை வேற யார் கூப்பிடுவா? ரசனை கட்டவன். நீ வா, நாம 2 பேரும் காஃபியோ டீயோ எது வேணாலும் சாப்பிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காஃபி குடிக்கவா வரமாட்டேன். உன்னை தண்ணி குடிக்க வைக்கிறேன்.
தள்ளிட்டு வரலடா ஓட்டிட்டு வந்திருக்கேன். சரி கடிக்க ஆரம்பிச்சிட்டா நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். பாய். ஹாய் மச்சான். டேய் ஏன்டா மூட் அவுட்டா இருக்க? என்னாச்சு? ஏய் ஒண்ணும் இல்லையே. ஏய் நீ மூட் அவுட்டா இருக்கன்னு எனக்கு தோணுது. ஏதாவது பிரச்சனை இருக்கும்டா, என்கிட்ட போய் சொல்லாத. ஏய் நான் ஏன்டா போய் சொல்றேன்? நோ ப்ராப்ளம். என்னடா உன் ஆளு உன்னை கண்டுக்காம போய்கிட்டு இருக்கா? உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எனக்கு தெரியல. அது சரி, எல்லாம் எனக்கு தெரியும். காதல் சுடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல, அந்த டென்ஷன் தான். சரி விடு. அதான்டா, வேற ஒண்ணும் இல்ல. காதல்ல PhD முடிச்சோம்டா இந்த ஹரி. எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. முதல்ல வண்டியில உட்காரு, பாப்பலாம். நீயும் PhD. இந்த டேப்லெட்ஸை 1 மாசத்துக்கு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து பாருங்க. பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. தேங்க்ஸ் டாக்டர். டோன்ட் மென்ஷன். நாங்க வரோம். போய்ட்டு வாங்க. டேய், ஏன்டா பயப்படுற? எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குடா. இந்த மாத்திரை 1 மாசம் சாப்பிடு. எல்லாம் எங்க போறாரு? தம்பி இங்க நில்லுங்க. நில்லுங்க தம்பி, நில்லுங்க தம்பி. எங்க போறீங்க? இருட்டுல எங்க போறீங்க? திரும்பி வாங்க, இதான் நம்ம வீடு. தூக்கத்துல எழுந்து நடக்கிறீங்களே. ஐயா ஐயா, தம்பி ராத்திரியில எந்திரிச்சு நடக்கிறாரு. நான் பார்க்கலன்னா இந்நேரம் எங்கேயாவது போயிருப்பாரு. வாங்க தம்பி, வீட்டுக்குள்ள போலாம். பிரசாத், இப்பெல்லாம் நீ ஏன் கோயிலுக்கு போறதில்ல? உனக்கு என்ன ஃபெயில் ஆயிட்டோமேனு கவலையா இருக்கியா? இல்ல உடம்பு கிடம்பு சரியில்லையா? நம்ம வேணா ஒரு டாக்டர் போய் பாப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. என்ன விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு. எதுவானாலும் நான் பாத்துக்கிறேன். பிரசாத் தம்பி, ஏதாவது பேசுங்க தம்பி. அப்பா அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ரகுக்கும் ரமேஷுக்கும் இன்னைக்கே போன் பண்ணுங்க. அவங்கள உடனே வர சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு லீவு கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல தேவகி. இப்பதானே வந்துட்டு போனாங்க. என்ன ஆனாலும் அவங்க கிட்ட உடனே சொல்லணும். என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ எதுக்கும் கொஞ்சம் தைரியமா இரு தேவகி. ஜாதகப்படி பிரசாத்துக்கு இப்போ நேரம் அவ்வளவா நல்லா இல்ல. அதான் காரணம். நான் பாத்துட்டேன். அப்படி சொல்லுங்க. விதிங்கிறது யாரத்தான் விட்டு வச்சிருக்கு? ஈஸ்வரா, ஏன்பா இப்படி எல்லாம் சோதிக்கிற? 7.5 சனியில புடிச்சிருக்கு. சனீஸ்வரன் சும்மா விடுவானா? என்ன ஆனாலும் உன் தம்பியை கூட்டு விவரத்தை சொல்லிடுவோம். யார்கிட்ட சொன்னாலும் கெட்ட நேரத்துக்கு நாம என்ன செய்யறது? அனுபவிச்சே தீரணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன். பிரசாத்தை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். கொஞ்ச நாளைக்கு அங்க இருக்கட்டும். வெரி நைஸ் ஐடியா. இப்போ பிரசாத்துக்கு ஒரு சேஞ்ச் அவசியம். கொஞ்ச நாள் எங்களோட இருக்கட்டும். அதனால உங்களுக்கு எதுவும் சங்கடம் இல்லையே? சங்கடமா? என்ன சங்கடம்? அப்படி ஒரு சங்கடம் வந்தா நாங்க பாத்துக்கிறோம். ஓகே? உண்மையை சொல்ல போனா எனக்கு இந்த முடிவு தான் ரொம்ப ரொம்ப சரின்னு தோணுது. புஷ்பாங்கதனையும் கூட கூட்டிட்டு போறோம். பிரசாத்துக்கு துணையா இருக்கட்டும். புஷ்பாங்கதன் வந்தா இங்க எந்த காரியமும் நடக்காது. மாமா என்ன பேசாம இருக்கீங்க?
நான் என்ன சொல்றது? எனக்கு ஒண்ணும் தோண மாட்டேங்குது. வாழ்க்கைன்னா மேடு பள்ளங்கள்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் கடந்துதான் போனோம். எல்லாம் கடவுள் விதிச்ச விதி. நீ சொல்றது சரிதான். ஆனா முடியலையே. பரீட்சையை முடிச்சிட்டு இங்க வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிட்டான். என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்ன மாமா நீங்களே இப்படி பேசுறீங்க? இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? இருக்கு. என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாது. மேட்ல ஏறினாலும் சரி, பள்ளத்துல விழுந்தாலும் சரி, நடக்கட்டும்னு விட்டுறதுதான் நல்லது. சரி சரி, நீங்க உங்க உடம்ப பாத்துங்க. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போன நினைச்சு உங்க அப்பா அம்மாவும் எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? அவங்க கனவை நிறைவேற்றுறது உன் கையில தான் இருக்கு. இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். நாளைக்கு காலையில் நம்ம கோயிலுக்கு போலாம். எல்லாம் கெட்ட நேரத்தினால வந்தவன. இன்னொரு தடவை எக்ஸாம் எழுது. அப்புறம் நீ ஹவுஸ் சர்ஜன் ஆயிடுவ. அதுக்கப்புறம் எம்டி. சரி, படுத்துக்க. என்ன நீ என்ன என்ன இன்னைக்கு புதுசா? சும்மா நேசிச்சிருக்கான். அது அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த வயசுல உள்ள எல்லா பொண்ணுங்களோடையும் பழகிறதுக்கு அவனுக்கு பயம் வந்திருக்கு. அந்த பயம் அப்புறம் வெறுப்பா மாறிடுச்சு. அது அப்படியே வளர்ந்து குடும்ப பொண்ணுங்க மேல அவனுக்கு விருப்பம் வந்திருக்கு. நளினி மேல வந்த ஆசையும் அப்படிப்பட்டதுதான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன டாக்டர்? Yeah, that's I'm going to tell. பிரசாத் ரொம்ப அடக்கமான ஸ்டூடெண்ட். அப்படின்னா பொண்ணுங்களோட தமாஷா பேசி பொழுத போக்குறவன் இல்ல. அதாவது அவனோட எல்லா விருப்பங்களும் அடக்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி அடக்கி வைக்கப்பட்ட விருப்பங்கள் அணை உடைஞ்சு போயிருக்கு. அதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டா சார்? ட்ரீட்மெண்ட் இருக்கு. டாக்டர், பிரசாத்துக்கு பொண்ணுங்களால தான் பிரச்சனைன்னு சொன்னீங்க. இந்த நிலைமையில இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அது ரிஸ்க் தான், எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு வேற வழியை நம்ம யோசிக்கலாம். சிஸ்டர், அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இது நமக்கு ஒரு பரிச்சை போல. சில நேரங்கள்ல சில கேஸ் இப்படித்தான் வரும். ஆனா அந்த நோயாளியை குணமாக்குறதா முக்கியம். எஸ் டாக்டர். Then you proceed. ஓகே. நீ வீட்டுக்கு போலாம். நான் பேசுறது கவனிக்கிறே இல்லையா?
கவனிச்சுட்டு தான் இருக்க. காலையில என்ன சாப்பிட்ட? இட்லியும் காஃபியும். அப்ப இந்த மருந்து சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. உடம்பு குணம் வேணும்ல. நீ இங்க இருந்து வீட்டுக்கு போக வேண்டாமா? போனோம். அப்படிதான் மருந்து சாப்பிடு. மருந்து எனக்கு வேண்டாம். நீ நல்ல பையன்ல. ப்ளீஸ் மருந்து சாப்பிடுப்பா. ப்ளீஸ். குட் பாய். அப்ப வர. ஆதிரை பிரசாத் கல்யாணத்தை நீங்களும் மாமாவும் சேர்ந்து முடிவு செய்யுங்களேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இல்லப்பா, பிரசாத் அங்க உண்டாக்கின பிரச்சனைகளுக்கு கோவிந்தராஜ பிள்ளையும் நளினி அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சரியா வராது. நான் போய் அவங்க கிட்ட பேச முடியாது. வேற ஏதாவது கல்யாண புரோக்கரை பார்த்து இத பத்தி பேசலாமே. அது சரி வருமா? அப்போ நாம பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கலாமே. இந்த மாதிரி ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்க யாரு முன் வருவாங்க? எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை. இவ்வளவு பெரிய தியாகத்துக்கு யார் தயாரா இருப்பாங்க? இதுக்கு என்னதான் வழி? நாம வேற ஒரு பொண்ணை நேர்ல பார்த்து பேசினா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. தானே ஒரு குழியை வெட்டிக்கிட்டு அந்த குழியில விழுந்து கைய கால முறிச்சுக்க யாரு தயாரா இருப்பாங்க? பிரசாத்தை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். அப்போ நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். Glad to meet you. Please come in. How is your journey? It was fine. தமிழ்ல பேசுங்க புரியும். கோவால தான் பிறந்தேன். எங்க அம்மாவும் தமிழ் தான். அதனால எனக்கு தமிழ் நல்லாவே தெரியும். I see. இந்த விஷயத்தை மாத்திஸ் எனக்கு சொல்லவே இல்லை. அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்துங்களேன். ஐயோ சாரி, வாங்க. இவர் அப்பா, ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர். வணக்கம். இது மிஸ்டர் ரகு. என் தம்பி. ஹாய். இது அம்மா. நமஸ்காரம். தேங்க்ஸ் டு ஆல். பிரசாத் எங்க இருக்காரு? உள்ள இருக்கான், வாங்க. இதுதான் பிரசாத், என் தம்பி. பிரசாத்துக்கு என்ன தெரியாது. என் பேரு ஹெலன். இன்னையில இருந்து நான் இங்கதான் இருக்க போறேன். உங்களுக்கு உதவியா? நீங்க சாப்பிட்டாச்சா? இல்ல, இன்னும் ஒரு வாய் கூட சாப்பிடல. சரி, நீ வா. நீங்க பேசிட்டு இருங்க, வரேன். என்ன பிரசாத் இது? என்னாச்சு? கம் ஆன். பிரிஸ்கிரிப்ஷன் படி மருந்து சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி ஃபுட். எம்டி ஸ்டொமக்ல மருந்து சாப்பிடக்கூடாது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, உனக்கு தெரியாது? கம் ஆன், கெட் அப்.
உன்னை பாத்துக்கிறதுக்காக தானே நான் வந்திருக்கேன். நல்ல பையன்ல, நான் சொல்றதை கேப்பியா? வா, நம்ம டிஃபன் சாப்பிடலாம். ஏண்டி ஜானு, நோயாளி ஒரு சக்கரவர்த்தி மாதிரின்னு ஒரு மேத சொல்லி இருக்காரு, நீ கேட்டிருக்கியா? நான் கேட்டதில்ல. அப்ப வசதியா போச்சு. சரி, நானே சொல்றேன். ஆளுங்க கூட்டம் கூட்டமா வருவாங்க, ஆரஞ்சும் ஆப்பிளும் வாங்கிட்டு வருவாங்க, ஏசி ரூமு, பணிவிட செய்யறதுக்கு நர்ஸ், செக்அப் செய்யறதுக்கு டாக்டர். அப்ப நோயாளிங்கிறவன் ஒரு சக்கரவர்த்தி தானே? இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இருக்கு. நோயாளி பைத்தியமானா ரொம்ப பாக்கியம். ப்ராப்ளம். What do you mean? எஸ், ஐ அம் ஷூர். என் பொண்ணு என்கிட்ட சொன்னாலே. என்ன சொன்னா? அவ ரூமுக்கு போனப்ப அவளை வெளியே பிடிச்சு தள்ளிருக்கான். சாதாரணமா அவ அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். வசீகரா உன்னை சேரத்தானோ பிறந்து வந்தேனோ உடல் பொருள் ஆவி சுமந்து வந்தேனோ விழிகளில் உன்னை பறிப்பேனோ விரல்களில் உன்னை நிறைப்பேனோ உன்னை சேரத்தானோ பிறந்து வந்தேனோ உடல் பொருள்
அழைக்கின்ற வேளை அதிர்வோடும் உன்னை சேரத்தானோ பிறந்து வந்தேனோ உடல் பொருள் ஆவி சுமந்து வந்தேனோ விழிகளில் உன்னை பறிப்பேனோ விரல்களில் உன்னை நிறைப்பேனோ வசீகரா ஜீவ வசீகரா வசீகரா ஜீவ வசீகரா Really, you are beautiful. இஸ் இட்? Yes, sure. புயல் காத்துல சிக்கி செதஞ்சு போன மரம் மாதிரி இருக்குப்பா இப்போ என்னோட மனசு. இதோட முடிவு என்ன எங்க கொண்டு போய் விடும்னு தெரியல. தீராத வேதனையா இருக்கு. அதான் என்னோட விதி. அங்கிள் அப்படிலாம் சொல்லாதீங்க. வாழ்க்கையில உங்களை விட அனுபவசாலி யாருமே இல்லை. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்லணும். சரிதான் ஹரி, ஆனா என்னால ஒண்ணும் முடியல. சரீரத்துல பலம் போயிடுச்சு. இதுக்கு என்ன பாவம் செஞ்சேன் அதான் எனக்கு புரியல. மனசறிஞ்சு ஒரு எறும்புக்கு கூட நான் தீங்கு செஞ்சதில்லப்பா. எல்லாம் சரியாயிடும் அங்கிள். லாஸ்ட் வீக் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டாக்டர் MS நோபலை பார்த்தோம். இப்போதைய நிலையில பிரசாத் இன்னும் 6 மாசத்துல நார்மல் ஆயிடுவான்னு அவர் நம்பிக்கையோட சொன்னாரு. அங்கிள் நீங்க தைரியமா இருங்க. சரி, நான் பிரசாத்தை பார்த்துட்டு வரேன். சரிப்பா, நீ அடிக்கடி இங்க வந்துட்டு போ. உன்னெல்லாம் பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரி அங்கிள், கண்டிப்பா வருவேன். கண்டிப்பா வரணும்பா. ஹாய், நானே என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேரு ஹரி, பிரசாத்தோட கிளாஸ்மேட். அப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பிரசாத்தை பத்தி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியணும்ல. காலேஜ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இவன் தான். எந்த ஒரு தப்பு தண்டாக்கும் போக மாட்டான். அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க வேண்டாம். பாவம், தூங்கிக்கிட்டு இருக்கானா? மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்குறாரு. எழுப்பணுமா? வேண்டாம், நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். எழுந்திருச்சதும் சொன்னா போதும். நான் போயிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்ஸ். பாலை குடிங்க பிரசாத். பாலை குடிங்கன்னு சொல்றேன்ல. நீங்க குடிங்க.
பிரசாத், தூக்கம் வரலையா? இல்ல. என்ன காரணம்? பயமா இருக்கு. நான் பக்கத்துல இருக்கேனே, அப்புறம் என்ன பயம்? அது ஏன்னு எனக்கு தெரியல, ஆனா தூக்கம் வரமாட்டேங்குது. பயமா இருந்தா என்ன கட்டி பிடிச்சுக்கோ. பிரசாத், பிரசாத், அந்த பொண்ணு யாரு? எனக்கு தெரியாது. பிரசாத்னு உங்களை மிஸ்டர் உலகப்பன், பிரசாத்தோட பொசிஷன் இஸ் ஃபார் பெட்டர். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. 3-4 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் he will be absolutely normal. இன்னும் அவன் மாத்திரைகள் சாப்பிடணுமா டாக்டர்? சாப்பிடணும். சில மாத்திரைகளை மாத்தணும். அதை நான் எழுதி தரேன். சார், எல்லாமே மிஸ் ஹெலனோட ஹெல்ப்பால தான். எஸ் எஸ், ஐ நோ இட். இனிமே உங்க மகனை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம். சந்தோஷமா போங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். எனக்கு எந்த விஷயமும் தெரியாது ஹரி. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என் தப்பு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல அவன் உயிரா இருந்தான். உன்னை தொடர்றதுக்கு கூட அவன் மனசால நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா அதெல்லாம் நடந்துருச்சு. நீ அவன்கிட்ட பயங்கரமா நடந்துகிட்ட. அதை அவனால தாங்கிக்க முடியல. சொல்ல போனா அன்னையில இருந்து அவனோட வீழ்ச்சியை தொடங்க ஆரம்பிச்சது. விவரம் புரிஞ்சுக்கிற தன்மையும் அவருக்கு இல்ல. காலத்தோட கோர பிடிக்க அடிமைப்பட்டு பல விஷயங்களை அன்னைக்கு நாங்க செஞ்சிட்டோம். இப்ப திரும்பி பார்த்தா எல்லாம் போகட்டும். நீ சொன்ன மாதிரி அறியாத வயசுல தெரியாம செஞ்சதை நாம மறந்துடுவோம். இருந்தாலும் விதி கொடிய மிருகமாயி பிரசாத்த கோதரடிச்சு. அதுக்கு நானும் காரணமாயிட்டேன். அதை நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்னவானாலும் கெட்ட நேரம் வந்து ஆட்டி வச்சுட்டு போயிடுச்சு. இனி அவனுக்கு நல்ல நேரம் தான். ஏதோ சொன்ன அப்படியே நடக்கட்டும். அதுக்காக நானும் வேண்டிக்கிறேன். அப்புறம் ஹரி, பிரசாத்தை எனக்கு ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. வேண்டாம். நான் முதல்ல இதை பத்தி அவன்கிட்ட பேசிக்கிறேன். அவன் மனசுல இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன். சரி, அதுதான் நல்லது. அப்போ நான் போயிட்டு வரேன். சார், என்ன கூப்பிட்டீங்களா? உட்காருங்க. மிஸ் எலன், நான் நாளைக்கு கோவாக்கு போலான். ஒரு அபிஷியல் டூர் இருக்கு. நாங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் இருக்கா? வேண்டாம் சார். லாஸ்ட் வீக்கே நான் லெட்டர் எழுதி போட்டுட்டேன். ரொம்ப நாளைக்கு நான் இங்க தங்க வேண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிரசாத்துக்கு ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எல்லாமே நீங்க செஞ்ச தியாகம் தான் மேடம். முதல்ல இங்க வர்றதுக்கு சத்தியமா நான் ரொம்ப பயந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் சொந்த வீட்டுல சொந்த மனுஷங்களோட. சரி, நீங்க கிளம்புங்க. நாளைக்கு காலையில நான் விடியறதுக்கு முன்னாடி சீக்கிரமா கிளம்பிடுவேன். வந்து பேசிக்கலாம். சரி சார். பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உடனே நீங்க காலேஜில் சேர்ந்து படிக்கணும். பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும். அப்புறம் எம்டிக்கும் படிக்கணும். அப்புறம் பிரசாத் ஒரு நல்ல டாக்டரா வரணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சார். இருக்கு, எப்பவும் இருக்கு. மிஸ்டர் உலகப்பன், நான் உங்க மகன் கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? கேட்டேன் சார். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. மிஸ் ஹெலன் உங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க. நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே இல்லை. உங்களை கடவுள் காப்பாத்துவார். வரேன் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார்.
அம்மா சரி வர பிரசாத் இந்த ஸ்டேட்ல பெரிய டாக்டர் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை. நான் எங்க இருந்தாலும் உங்களை நினைச்சு பாத்துக்குவேன். ஓகே, தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு? அது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இப்ப அதான வேலை. அப்புறம் நான் எதுக்குடா டென்ஷன் ஆகணும்? ஜஸ்ட் மினிட். ஹலோ, டாக்டர் மாலினியா? எஸ், டாக்டர் மாலினி ஸ்பீக்கிங். நான் ஹரி. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு ஆள்கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். ஹாய். அடுத்த திங்கக்கிழமை என் கல்யாணம், நீங்க நிச்சயமா என் கல்யாணத்துக்கு வரணும். நானும் சொல்ல மறந்துட்டேன், என்னோட கல்யாணமும் அன்னைக்குதான். அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். வருவீங்கல்ல? ஓகே ஓகே, வரேன். ஓகே.